இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 30ஆம் வசனம் 31வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள் என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த அதிகாரத்தை எரேமியா முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள் என்கிற ஒரு காரியத்தை கேட்கிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் என்று சொல்லி எரேமியா ஆண்டவருடைய பார்வையை தனக்குள்ளே வாங்கி கொண்டவராக தேசத்தை எட்டி பார்க்கும் பொழுது இந்த அதிகாரங்கள் முந்தின அதிகாரங்களில் சொல்லப்பட்ட அநேக பாவங்களை பார்க்கிறோம். உயர்ந்த மேடுகளில் பச்சையான மரத்தின் கீழே அநேக பாவங்களை செய்கிறார்கள். குழந்தைகளை தீக்கு பலியாக்குகிறார்கள். வெச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள், இப்படி அநேக அக்கிரமங்களை செய்து இந்த அதிகாரத்திலும் கூட சத்தியத்தை தேடாதபடி நியாயத்தை செய்யாதபடி வாழ்கிறவர்கள், முகத்தை கண்மலையைப் போல கடினமாக்கி கொள்ளுகிறவர்கள், அடுத்தவர்களுடைய மனைவியின் பின்பாக கனைத்து செல்லுகிறது போல காரியங்களை செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகி இருக்கிற இந்த நாட்களில், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எல்லா ஜனங்களும் தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரர்களாக இருப்பாங்க, அடிக்கிறவர்களா, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவங்களா, இப்படின்னு அநேக பட்டியலை அங்கே பவுல் குறிப்பிடுகிறாரே. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் தானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரேமியாவின் நாட்களிலும் அவர் தேசத்தை எட்டி பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, நீங்க திரிஞ்சு அலைஞ்சு பாருங்கப்பா, ஒரே ஒரு ஆளு, ஒரே ஒரு சத்தியத்தை நேசித்து நியாயத்தை பேசுகிற ஒரு ஆளை கண்டுபிடிச்சா கூட நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா சோதம் குமரவை விட மோசமா வந்துருச்சு. ஏன்னா ஆபிரகாமாவது 10 வாங்கி பதிலை பெற்று நின்று கொண்டார். இங்கே ஒரு ஆள் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன், மன்னிப்பு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு மோசமான நிலைமையில அந்த தேசம் இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது? 3 காரியங்கள் நடக்குது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? உங்க மேல பட்டயம் வருவதில்லை, உங்க மேல பஞ்சம் வருவதில்லை, உங்க வாழ்க்கையில சமாதானமா இருக்கும். ஏன்னா ஆலயத்துக்கு சரியா வந்துடுறீங்க, கொடுக்க வேண்டிய சடங்காச்சாரங்கள் பலிகளை சரியா செலுத்திடுறீங்க, காணிக்கைகளை கரெக்டா படைச்சிட்டு போயிடுறீங்க, தவறாம 2 மணி நேரம் ஆராதனைனா 2 மணி நேரம் சரியா ஆராதனைக்கு வந்து என்னென்ன காரியங்களை சடங்காச்சாரமா நிறைவேற்றணுமோ அதை நீங்க சரியாய் செய்து விடுகிறபடினால அவர்கள் சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில பட்டயம் வராது, உங்க வாழ்க்கையில பஞ்சம் வராது, உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும்னு சொல்லி. இன்னைக்கும் இதே காரியத்தை நம்முடைய வாழ்கிற சமுதாயத்தில் நோக்கி பார்ப்போம். எழுப்புதல்னு நம்ம நினைக்கிறோம், திரளாய் ஜனங்கள் வருகிறார்கள் என்று நினைக்கிறோம். அவர்கள் அநேக வியாதிகள், அநேக கொள்ளை நோய்கள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் வருகிறதேன்னு சொல்லிதான் கண்ணீர் வடித்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருகிறார்களே ஒழிய தங்களுடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக, தங்களுடைய பரிசுத்தத்துக்காக கதறுகிறவர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. அப்படி பார்க்கும்போது தான் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். தங்களுடைய பாவங்களுக்காக, தங்களுடைய மீறுதல்களுக்காக, ஆண்டவரே உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவா எந்த ஒரு பிரிவினை சுவரும் இல்லாமல் இருந்தாதான் உங்க முகத்தை நாங்க பார்க்க முடியும், எங்க முகத்தை நீர் பார்க்க முடியும், உம்மால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நாங்க உங்களை பார்த்து அப்பா பிதாவேன்னு சொல்ல முடியும், நீங்களும் எங்களை பார்த்து நீங்க என் குமாரரும் எங்க குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று நீங்க சொல்ல முடியும். இல்லைன்னா நாங்கள் வெறுமையாக நாங்கள் சொல்லுவோம், அவர் எங்கள் பிதா, எங்கள் இளவயது நாயகன்னு நாங்கள் சும்மா சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க இது என் ஜனமல்ல என்று சொல்லுவீங்க. ஆண்டவர், அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். பாவத்தை பாவமாய் சொல்லுகிற ஆட்கள் அன்னைக்கு எரேமியாவினுடைய காலத்திலும் இல்லை. ராஜாக்களை திருப்திப்படுத்தணும், ஆசாரியர்களை திருப்திப்படுத்தணும்,
மெய்ப்பர்களை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும். ஜனங்கள் நீசராக இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய பெரிய ஆலய பதவி வகிக்கிறவங்க எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் பரவாயில்லை, அவர்கள் திக்கற்றவர்களை அடித்து நொறுக்கி ஏழைகளினுடைய வீடுகளை பட்சித்து என்ன செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அன்றைக்கும் காணப்பட்டார்கள், இன்றைக்கும் நாம் வாழ்கிற நாட்களிலே காணப்படுகிறார்கள். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியமாக அது நம்முடைய தேசத்தில் இருக்குது. ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? கொஞ்சம் கிருபை கிடைச்சிருச்சு, நல்லா சொல்றாரு, ஜனங்கள் கொஞ்சம் வசீகரப்படுத்தக்கூடிய திறமை இருக்குது, இவர் பேசினார்னா, இவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்னா தலையை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருகிறார்கள் என்று சொல்லி ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள்னா அவர்களுக்கு ஸ்டேஜ் போட்டு கொடுத்து அவர்களை பேச வச்சு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அப்படிப்பட்ட அவர்களின் நிமித்தமாய் கிடைக்கிற ஆதாயத்தை கொண்டு ஆசாரியர்கள் ஆளுகிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் பிரசித்தி பெற்ற அல்லது கொஞ்சம் வரம் பெற்ற ஆட்களை கண்டுபிடிச்சு கொண்டு அவர்கள் மூலமாக ஜனங்களுடைய பாவங்களை கடினமாக உபதேசிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் ஜனங்களுக்கு பிரியமாக பேசி பட்டயம் இல்லை, பஞ்சம் இல்லை, சமாதானம், ஆசீர்வாதம், உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், உனக்கு ஆபத்து வராது, உனக்கு ஒரு காரியமும் நேரிடாது, உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறார்னு சொல்லுகிற ஆட்களின் மூலமாக சபைகளை வளர்க்கிற ஆசாரியர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில். மூன்றாவது காரியம் சொல்லப்படுது, இப்படி இருப்பது என் ஜனத்துக்கும் பிரியமாக இருக்குது. அதுவும் ஒரு திடுக்கிடத்தக்க காரியம். ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியலையே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியலையே, அவர் தருகிற மீட்பை பெற முடியலையே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன்தான பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமல்லாது இருக்கிறதோ அவன்தான பாக்கியவான். ஆனால் எங்கே பாவத்தெல்லாம் மறைச்சி வைக்கிறதுனால அடக்கி வைத்த மட்டும் நித்தம் எங்க கதறுதலினால எங்க எலும்புகள் உயர்ந்து போக தானே செய்யுது. ஆனால் அதற்காக மனஸ்தாபப்படாம இந்த உலகத்தின் வாழ்க்கைக்குரிய அதாவது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக திருப்திப்படுத்தும்படியாய் பேசுகிற போதனைகளை ஜனங்கள் விரும்புகிறபடியினால அது ஜனத்துக்கும் பிரியமாக இருக்குது. ப்ராஸ்பரிட்டியை பேசிட்டா ஜனத்துக்கு பிரியமாக இருக்குது. இந்த மூன்று காரியங்களும் திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் என்று சொல்லி இங்கே எரேமியா சொல்றார். கள்ள தீர்க்க தரிசனங்கள், அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து அவர்களை பிரசித்திப்படுத்துகிற ஆசாரியர்கள், அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய காரியங்கள், ஜனங்களாவது பரலோக ராஜ்யத்திற்குரியவைகளை மேலானவைகளை நாடி தேவ பிரசன்னத்தை உணரணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், அவரிடத்தில் ஐக்கியம் வைக்கணும், அவருக்கும் எங்களுக்கு நடுவாக எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனங்கசந்து மனம் திரும்புகிற காரியங்கள் இல்லாதபடி இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்து இருக்கிறபடினால இந்த மூன்று காரியங்களும் திடுக்கிடத்தக்க காரியங்கள், திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள் என்று சொல்லி எரேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள்? அவர்களுடைய நாட்களில் நேபுகாத் நேச்சார் வந்து எருசலேமின் ஆலயத்தை சுட்டரிக்கும் பொழுது, அரண்மனைகளெல்லாம் சுட்டரித்து போடும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகளை சுட்டரித்து போடும் பொழுது, பிரபுக்களை அழிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிந்தது, ஐயோ ஏமாற்றப்பட்டு விட்டோமே, போய் தீர்க்கதரிசிகளினால ஏமாற்றப்பட்டு விட்டோமே, பட்டயம் இல்லை, பஞ்சம் இல்லை, சமாதானம்னு சொன்னாங்களே, ஆனால் இவ்வளோ பெரிய அழிவு வந்துருச்சேன்னு சொல்லி அந்த அழிவுகள் வருகிற நேரம்தான் அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்குற கேள்வி இதுதான். பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தோன்னு சொன்னா, ஆண்டவருக்கு நமக்கு நெருக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டோன்னு சொன்னா, அவருக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இல்லாத, ஒரு உறவில்லாத, ஒரு ஆதி அன்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த சீர்கேடுகள் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, அழிவுகள் வரும் பொழுது நம்மை பார்த்து முடிவில் என்ன செய்வீர்கள் என்கிற காரியம்தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் தொனிக்கட்டும். எருசலேமினுடைய வீதிகளில் நடக்கிற அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றிகளில்
அடையாளம் போடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. இன்றைக்கு அவைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறவர்களாக, திகைத்து திடுக்கிடுகிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது கதறி ஜெபிக்கிறவர்களாக, நம்மையும் பரிசுத்தப்படுத்தி நாம் வாழ்கிற நம்முடைய சமுதாயம் பரிசுத்தம் அடைவதற்காக, தேவனோடு கூட சரியான ஐக்கியம் கொள்ளுகிறதற்காக போராடி ஜெபிப்போம். நம்முடைய நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் சீர்திருத்தங்களுக்கு பதிலாக எழுப்புதல் வரும். அப்படிப்பட்ட கிருபைகளை நம் நாட்களிலே தேவன் தந்தருள்வாராக. ஆமென். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம்